ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சேமியா ஸ்வீட் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் கஸ்டர்ட் பவுடர், அதே கப்லேயே காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஓகேங்க, நம்ம இதை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாகுபதம் வர்ற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, எனக்கு பாகுபதம் ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் அதே கப்லேயே சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நல்லா கட்டி வராத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்களே பாருங்கள், எனக்கு கட்டி எங்கேயுமே விடலை. ஸோ நல்லா வந்திருக்கு பதம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இறக்கி வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். இதுக்கு இடையில் நம்ம வந்துட்டு சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நான் வந்துட்டு 3 ஸ்பூன் நெய் விட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருக்க சேமியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அணில் சேமியா தாங்க எடுத்திருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். ஓகே, நம்ம வந்து ரோஸ்ட்டு நல்லா மீடியம் ரோஸ்ட் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ரோஸ்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகேங்க, நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு சேமியா வந்துட்டு ஓரளவுக்கு கிரிப்ஸி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம இப்போவே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் இப்போவே. ஓகேங்க, நமக்கு ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்து சேமியா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பிளேட் எடுத்துக்கிறேங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் கண்ணாடி பவுல் வச்சுருந்தாலோ இல்லை வேறு எது பவுலில் நீங்கள் இந்த ஸ்வீட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து சேமியாவை பரப்பி விட்டுக்கிறேன். நீங்கள் பரப்பி விட்டதுக்கப்புறம் அதை நல்லா அமுக்கி விட்டுக்கிறேங்க. சைட்லேயும் சரி மேலேயும் சரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. நமக்கு அப்போ தான் வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால நமக்கு வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக பார்க்குறதுக்கு அடுக்கி விட்டுக்குங்க. ஓகே, நமக்கு வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு அதோடய எசன்ஸ் இறங்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பரப்பி விடுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு ஓகே, பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு மீதி வந்துருச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு செகண்ட் லேயர் ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் 1 லேயர் போட்டாவே போதும், நமக்கு அதுவே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு மீதி இருக்கிறனால தான் நான் 2வது லேயர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேமியாவை தூவிட்டு 2வது டைம் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா சேமியாவையும் நான் அது மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்க, எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அமுக்கி விட்டுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ரவுண்ட் ஷேப் வந்துட்டு கொஞ்சம் மொந்தமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் பெருசாக வரணும், கொஞ்சம் சப்பையாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன் கையிலேயே. எனக்கு பாருங்கள் ஷேப் அழகாக வருது. அழுத்தி விடுறதில் சைட்லேயே நல்லா அமுக்கி விடுங்க. பார்க்க அழகாகவும் இருக்கும். ரவுண்ட் ஷேப் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதனால் நல்லா அழுத்தி விடுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நட்ஸ் வந்துட்டு முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது மேலே நல்லா பரவி விட்டுக்கிட்டு நீங்கள் நட்ஸு வந்துட்டு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 3 hours 4 hours வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்க, நம்ம 3 hours எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். நம்ம ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை பாவு தான். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நான் எசன்ஸ் அது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து சர்வ் பண்ணலாம். ஓகேங்க, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அழகாக கட் ஆகுது. பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீட்டில் செஞ்சு. உண்மையாகவே நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.